ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெள்ளரிக்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் சிறுபருப்பு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு வெள்ளரிக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பும் காயும் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வரமிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்காங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பிறகு வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான வெள்ளரிக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.